கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உன்னத பாட்டு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதீங்கள். வெயில் என் மேல் பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாய் வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓலை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்காய் ஜெபிப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அனுப்பின உங்கள் விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சில அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்ததை குறித்து தெரியப்படுத்தினமைக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாகட்டும். இப்படி நாம் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் சாட்சியாய் காணப்பட கர்த்தர் நம்மை நடத்துவாராக என்று இந்த கால ஓலை உங்களை வாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். நாம் வாசித்த அந்த வார்த்தையின்படி சுனேமியால் சொல்லுகிறார், நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று வாராதீங்கள், ஏனெனில் என் குடும்பத்தார் என்னை காவற்காரியாக, திராட்சை தோட்டத்தின் காவற்காரியாக என்னை ஏற்படுத்தினார்கள். அது என்னுடைய தோட்டம் அல்ல என்று சொல்லி ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறார். இதே சுனேமியாளை குறித்து தெய்வம் என்ன சொல்லுகிறார் என்று அந்த வார்த்தையை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அதே 1ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம், என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறாக்கண்கள். கால போல சுனேமியால் சொன்ன அந்த வார்த்தை அவருடைய குடும்பத்தை குறித்து சொன்னார். பின்பு தெய்வம் அவளை குறித்து சொன்ன வார்த்தை நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, சுவிசேஷங்களையும் மீகாவிலையும் நாம் இந்த வார்த்தை வாசிக்க முடியும். மனுஷனுடைய சத்ரு அவன் வீட்டார் என்று சொல்லி இங்கே சுனேமியாலும் அதை சொல்லுகிறார். என் தாயின் பிள்ளைகள், என் கூட பிறப்புகள், என் உறவு, என் ஊர், என் சொந்த பந்தங்கள் என்னை பகைத்தார்கள், என் மேல் கோபம் கொண்டு என்னை இப்படி தள்ளிவிட்டார்கள், என்னை வெறுத்தார்கள் என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். ஒரு தோட்டத்தின் காவற்காரியாக அவளை ஏற்படுத்துகிறார்கள். இன்று அந்த தோட்டம் என்பது நீங்கள் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய சபையாகும். அந்த தோட்டக்காரர் யார் என்றால் அது உங்களுடைய போதகராகும். தோட்டத்தின் எஜமானன் நம்முடைய பிதாவாம் தெய்வம். அவர் விசுவாசிகளாம் உங்களை திராட்சை செடிகளாக அங்கங்கே அவர் வைத்திருக்கிறார். அதை பராமரிக்கிற வேலையை உங்களுடைய ஊழியக்காரருடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இப்படி வேலை செய்கிற அவருடைய காரியங்களில் நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதீங்க. பல நேரங்களில் ஊழியர்கள் பல சூழ்நிலையிலேயே நானும் ஊழியக்காரனாக இருக்கிறபடினாலே சொல்லுகிறேன். பல நேரங்களில் உங்களுடைய ஊழியர்கள் நடக்கிறதான நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கவலைகள், நீங்கள் ஒன்றுன்னா உடனே ஊழியர்களை அழைக்கிற எத்தனையோ பேர்கள் உண்டு. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஊழியரை அழைத்து அவரிடத்துல தெரியப்படுத்தி ஜெபித்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. உங்கள் ஊழியருடைய துக்கம், அவரும் மனிதன் தானே, உங்களைப் போல அவருக்கும் போராட்டம் வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும். பிள்ளைகள் வாழ்விலே, அவருடைய மனைவி வாழ்விலே, குடும்பத்திலே எத்தனை தேவைகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை மோசங்கள் என்பதெல்லாம் கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் பலர் சொல்லுவார்கள், உங்களுக்கு குறைவொன்றும் இல்லை என்று சொல்லுவார்கள். நான் ஓப்பனாக என் காரியத்தை எடுத்து சொல்வேனானால் கர்த்தர் நிமித்தம் எல்லாவற்றையும் சகித்து இப்பொழுது இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் இருந்தும் இழந்து விட்டு கொடுத்து நான் திரும்பவும் இந்த ஊழியத்தை செய்கிறேன். இது ஒருவராலும் செய்ய முடியாது என்று தைரியமாய் கர்த்தர் நாமத்தினாலே நான் சொல்ல முடியும். ஏனெனில் என்னுடைய தாத்தா 1923 இதே தமிழ்நாட்டில் இந்த ஊழியத்தை துவங்கினார். 1930 ஐபிசினுடைய ஃபர்ஸ்ட் எவர் பிரசிடென்ட் ஆஃப் ஐபிசி தமிழ்நாடு தாத்தா தான். முதல் சபையை 30 கட்டினார். இன்றும் அந்த சபை இருக்கிறது. ஆனால் அந்த தலைமை ஸ்தானத்தில் என் குடும்பத்தார் யாரும் இல்லை. அது வேறொரு நபருடைய கரத்தில் போய் இன்று அது அவருடைய குடும்ப சொத்தாக, குடும்பத்தின் ஊழியமாக அது மாறி நிற்கிறது. தெய்வம் அதை பார்த்து கொள்வார். என்னை கேட்பவர்கள் இதை பெங்களூரில் கடந்த 8 ஆண்டுகளில், இது 9வது ஆண்டு, கடந்த 8 ஆண்டுகளில் இங்கே வந்ததான கெஸ்ட் ஸ்பீக்கராக அழைக்கப்பட்ட, விசேஷித்த செய்தியாளர்களாய் அழைக்கப்பட்ட
பல ஊழியர்களை நான் சந்தித்த போது அவர்களுடைய வயது முதிர்வு, அவருடைய தென்பகுதியிலிருந்து வந்த ஊழியர்களை நான் அணுகும் போது அவர்கள் எல்லாம் சொன்னது, உன் தாத்தா தான் என்னுடைய திருமணத்தை நடத்தினார், உங்கள் தாத்தாவுடைய கரத்தில் தான் நான் ஸ்தானம் எடுத்த ஒரு உன்னதமான தேவனுடைய மனிதன், அவருக்கு கீழே தான் நான் ஊழியம் செய்தேன், அவருக்கு உடன் ஊழியனாக நான் இருந்திருக்கிறேன் என்று சொல்லி பல ஊழியர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அதில் ஒருத்தர் சொன்னால், ஏன் நீங்கள் அந்த ஸ்தானத்தில் நிற்கக்கூடாது, ஏன் அந்த ஸ்தானத்தை நீங்கள் விட்டு விட்டு இங்கே வந்து ஏன் இப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஊழியம் தேவனுடையது. அந்த ஸ்தானத்தில் 1930 முதல் 81 வரை ஏறக்குறைய 50 ஆண்டுகள் கன்வென்ஷனையும் நடத்தி தான் அவர் கர்த்தருக்குள் மரித்து இருக்கிறார். அவருடைய மரணத்துக்கு பின்புதான் இப்பொழுது அங்கே எலெக்ஷன்ஸ் நடக்கிறது. உலகத்தில் காணப்படுவது போல அன்றிருந்து அந்த ஐபிசியினுடைய மகிமை இப்பொழுது இல்லை. நான் அன்று வார்த்த ஊழியர்களிடத்தில் இருந்த அந்த அழைப்பு, தரிசனம், ஆத்தும பாரம், விசுவாசிகளை குறித்த கரிசனை இந்த ஊழியர்களிடத்தில் இல்லை. அப்படிப்பட்டவர்களாய் நாம் இல்லாதபடி வேதம் இன்று மாறவில்லை. காலங்கள் மாறியிருக்கிறது. உலகத்தின் பழக்க வழக்கங்கள், நம்முடைய ஆகாரங்கள், நம்முடைய ட்ரெஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் மாறியிருக்கிறது. வேதம் மாறவில்லை, தெய்வம் மாறாதவராய் இருக்கிறபடினாலே சுனேமியால் சொன்ன அந்த வார்த்தையின்படி, நான் என் தோட்டத்தை காக்கவில்லை, தேவனுடைய தோட்டத்தை காக்கிற உங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்க பிரயாசப்படுங்க. அவரை விசாரிப்பதில் முதன்மையானவர்களாய் காணப்படுங்க. முதல்ல உங்கள் ஊழியரை நேசிங்க. பின்பு சோஷியல் மீடியாக்களில் வருகிற தெரிந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஊழியர்களை இனம் கண்டு நேசிங்க. அவர்களோடு தொடர்பில் இருங்க. மற்ற எல்லாவற்றையும் நம்பி உங்கள் ஆத்மாவை மோசப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இந்த காலை நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த சுனேமியால் சொல்லுகிறார், நான் என் குடும்பத்தாராலே, என் தாயின் பிள்ளைகளாலே புறக்கணிக்கப்பட்டிருந்தேன். இந்த கால வேளை இப்படி புறக்கணிப்பின் நிமித்தம் உங்களுடைய குடும்பம், உங்கள் சகோதரி, உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் கூடப்பிறப்புகள், உங்கள் உறவுகள், உங்களுடைய தாய் தகப்பனை உங்கள் புறக்கணித்தார்கள் என்று சொல்லி கலங்கி நிற்கிறதான தெய்வ பிள்ளைய, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், ஆலயத்துக்கு போனது நிமித்தம், வேதத்தை கையில் எடுத்தது நிமித்தம், கிறிஸ்தவ பாடல்களை பாடினது நிமித்தம், கேட்டது நிமித்தம், இப்படி வேதனைக்குள் நடத்தப்படுகிற தெய்வ பிள்ளைய, நீ பயப்பட வேண்டாம். இந்த உலகம் உன்னை இப்படி பகைக்கலாம், ஆனால் தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்லி உங்களை அழைக்கிறார். அவர் இன்று மாறாதவர். அவர் வெளிப்படும் போது இந்த உலகம் முழுமையாக மாறி போய்விடும். சூரியனின் மேல் பட்டதுனாலே என்று சொல்லி அவள் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் அல்லவா? அதே ஞானி பிரசங்கில எழுதும் போது இப்படியா எழுதுனா, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை மாயை என்று சொல்லி, சூரியனுக்கு கீழே மனிதன் படுகிற பிரயாசம் எல்லாம் விருதா, அது மாயை என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களை, இந்த பூமியிலே நாம் படுகிற வேலையாகட்டும், குடும்பத்திற்காக, நம் வயிற்றுக்காக, வீட்டு காரியத்திற்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக நாம் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாகி போய்விடும். தெய்வம் வெளிப்படும் போது, அவர் வெளிப்படும் போது நிற்கக்கூடியது ஒன்று மாத்திரமே, நாம் அவருக்காய் கொண்டதான விசுவாசம், நாம் அவருக்காய் கொண்டதான வைராக்கியம், நாம் அவருக்காய் ஆதாயம் பண்ணினதான ஆத்துமாக்கள். அதனால் உங்கள் நண்பர்களுக்காக ஜெபிங்க, உங்கள் கூட பிறப்புகளுக்காக, உங்களை பகைத்தவர்களுக்காக ஜெபிங்க, உங்கள் சத்துருக்களை நேசிங்க, அவர்களுக்காய் ஜெபிங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபித்து அவர்களை கூடுமானால் அழைத்து கொண்டு போய் உங்கள் ஊழியரிடத்தில் அறிமுகப்படுத்தி அவர்களுக்காய் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்கள் வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து உங்களோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் இப்படி குடும்பங்களாலே புறக்கணிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு வேதனைப்படுகிறதான தெய்வ பிள்ளைய, ஏசாயா 66 ஒரு வார்த்தை உண்டு, உங்களை பகைத்தவர்கள் வெட்கப்படுவார்கள், உங்களுக்கோ தேவன் காணப்படுவார் என்று சொல்லி. அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை பகைத்திருக்கலாம், கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை புறக்கணித்திருக்கலாம், கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு நல்ல காரியத்திற்கு கூட அழைக்காமல் உங்களை புறக்கணித்திருக்கலாம். ஒரு சம்பவம் கடந்த திங்கட்கிழமை நம்முடைய பெத்தேல் பைபிள் சென்டருக்கு ஒரு ஊழியர் வந்தார். சில வசன போர்டுகளை எல்லாம் வாங்கினார். அவர் என்னிடத்தில் சில காரியங்களை பேசினது போது நானும் அவரிடத்தில் சிலவற்றுக்கு பதில் சொல்லி கொண்டு இருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், கடை தான் உங்களுடைய வேலையா என்று சொல்லி. அப்பொழுது நான் சொன்னேன், இல்லை, யூடியூபினுடைய ரெக்கார்டிங்காக இந்த இடத்தை எடுத்தேன், இதில் ஒரு பார்ட்டிஷனாக நம்முடைய
பைபிள் புக்ஸை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, அப்பொழுது என்ன சேனல் என்று சொல்லி இந்த நாளுடைய காரியத்தை நான் அவருக்கு அந்த நாளில் காண்பித்த போது அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். நானும் தொடர்ந்து இதை கவனிக்கிறேன் என்று சொல்லி என்னையும் உற்சாகப்படுத்தினார். அப்பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய மகன் இந்த ஊழியத்திற்கு வருகிறதில்லை, ஆராதனைக்கு வருகிறானா என்று கேட்டேன். வருகிறான். அமருகிறானா? விசுவாசியாய் கீழே உட்காருகிறான், மேலே வரமாட்டான்றான். ஜெபிக்க சொன்னால் கீழே இருந்தே ஜெபிக்கிறான் என்று சொல்லி சொன்னபோது அவனை அழைத்து பேச நான் விரும்பி அழைத்து சாயங்காலத்தில் நான் இங்கே வரும்படியாய் நான் அவனை கேட்டுக்கொண்டேன். அதே போல் அன்று ராத்திரி என்னை வந்து நம்முடைய கடையில் சந்தித்தான். அப்பொழுது நான் அவனை கேட்டேன், நீ என்ன செய்கிறாய் என்று. அப்பொழுது அவன் சொன்னான், பெங்களூரில் நல்ல கார்மெண்ட்ஸ் டீலராக நான் செயல்படுகிறேன், பல லட்சங்களை நான் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன், ஊழியம் மாத்திரம் எனக்கு வேண்டாம், அதற்கு என்னை வற்புறுத்தவும் வேண்டாம், என்னை போஸ்ட் பண்ணவும் வேண்டாம் என்று சொல்லி முதல்ல அவன் என்னிடத்தில் சொல்லிவிட்டான். காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னபோது அவன் சொன்னான், என் தகப்பன் இதே பகுதியில் விசுவாசிகளாலே, புறஜாதிகளாலே அல்ல, விசுவாசிகளாலே, குடும்பத்தாராலே புறக்கணிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு காரணம் இல்லாமல் அவர் மன்னிப்பு கேட்டதான காரியங்கள் எல்லாம் என் மனதின் காயங்களாய் இருக்கிறது, எனக்கு பயமாய் இருக்கிறது. ஒருவேளை நானும் ஊழியக்காரனாய் வருவேனானால் இப்படிப்பட்டதான அவமானங்கள், தேவையற்ற பழிச்சொல்கள், தேவையற்று நான் மன்னிப்பு கேட்டு விலகி போக வேண்டியது இருக்குமோ என்று சொல்லி பயப்படுகிறேன். ஆதலால் நான் தீர்மானித்து விட்டு ஊழியம் வேண்டாம், ஊழியங்களுக்கு நன்றாய் சம்பாதித்து நம்மளால் முடிந்ததை உதவலாம் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான். இப்படி பல நேரங்களில் உங்கள் ஊழியருடைய குடும்பமும் இப்படி தான் வந்து கொண்டு இருப்பார்கள். உங்கள் ஊழியர்களிடத்தில் நீங்கள் பர்சனலாக பேசுனீங்கன்னா அவ்வளவு துக்கம் அவர்களிடத்தில் காணப்படும். அதை மற்றவர்களிடத்தில் அவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது. நீங்கள் பகிர்வது போல தேவ சமூகத்தில் அவைகளுக்காக அவர்கள் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் நீங்களும் உங்கள் ஊழியரை நேசிங்க, அவருக்காய் ஜெபிங்க. ஏன்னா நானும் சபையை நடத்துகிறேன், என் சபையிலும் என்னிடத்தில் ஜெபித்து கொண்டு என்னால் வாழ்கிறவர்கள் இப்போ எனக்கு பின்பாக பேசுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. நான் அதிகாரத்துக்கானவன், தேவன் என்னை ஏற்படுத்தினா நான் தெய்வத்துக்கான வேலை செய்கிறேன். என்னுடைய ஊழியத்தை அல்ல, என் சபை அல்ல, தேவனுடைய வேலையை நான் செய்கிறேன். ஆதலால் நிச்சயம் பலனை சுனேமியால கொடுத்தது போல கர்த்தர் நமக்கும் எனக்கும் கொடுப்பார் என்ற நிச்சயத்தில் இந்த ஊழியத்தை முன்னெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இப்படி நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். நீங்களும் தைரியமாக விசுவாசத்தை விட்டு விடாமல் உங்கள் சபையை சார்ந்து ஓட பழகுங்க. உங்கள் ஊழியரோடு கரங்கோர்த்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேளையில் தைரியமாய் நில்லுங்க. சுனேமியாலை போல பலனை தெய்வம் உங்களுக்கு கொடுப்பார் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சபையை கெடுக்கிற சிறுநரியும் கொள்ள நெறியும் பிடிங்கள் என்று 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். திராட்சை தோட்டத்தின் பலனை கெடுக்கிறதான இப்படிப்பட்ட உலக காரியத்தை அதை சபையை விட்டு ஜனத்தை விட்டு அப்புறப்படுத்துகிற ஒரு உன்னதமான வேலைக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெய்வ ஊழியர்கள் மறந்து போக வேண்டாம். நம்முடைய உன்னதமான பணியை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை அழைத்த அழைப்பின்படியே கனப்படுத்தி உங்களையும் தேவன் மகிமைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த கால ஓலை தைரியப்படுவோம். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருந்து நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கால ஓலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால ஓலை என்னோடு ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, என் பிரியமே ரூபவதியே என்று சொல்லி சுனேமியாலை அழைத்தீர். ஆண்டவரே, அவருடைய தோற்றம் கருப்பாய் இருந்தது, குடும்பம் அவளை பகைத்தது. ஆனால் நீரோ பிரியமானவளே என்று அழைத்தீர். அதற்காய் சோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் வாழ்வில பல வேதனையின் மத்தியில், பல போராட்டத்தின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் கடந்து வந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய வாழ்வை கர்த்தர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என் பிரியமே ரூபவதியை என்று அழைத்து இந்த கால ஓலைவர்களை தைரியப்படுத்துகிறேன். உமக்கு பிரியமானவர்கள் ஆண்டவரே, உலகத்தால் பகைக்கப்படுகிறார்கள், கூடப்பரப்புகளாலே சொந்தங்களால் புறக்கணிக்கப்படுகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தும். இந்த நாளில் அவர்கள் வேலை, அவருடைய போக்கு, அவருடைய பிரயாசம், அவருடைய முயற்சி, அவருடைய வியாபாரம், அவருடைய பிஸ்னஸ், அவருடைய படிப்பு எல்லாவற்றிலேயும் இவர்கள் சத்துருக்களை விட மேன்மையானவர்கள் என்பதை கர்த்தர் அடையாளப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரனாய் நானும் இந்த காலை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். சமாதானத்தின் தேவன் கூட பொறுப்பேற்றுக் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.